அதாவது தியரிஸ் ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங். லாங்குவேஜ் லேர்னிங்னா மொழி கற்றல் இல்லையா? மொழி கற்றல் கோட்பாட்டில் ஒவ்வொரு ஆத்தரும் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ பிளாட்டோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் தான் இருக்காரு. அவரை பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, மொழி வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பேசுறதா இருந்தாலும் சரி, எழுதுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதை வந்து எப்படி ஒரு குழந்தை வந்து கற்றுக்கிறான், எப்படி திங்க் பண்ணுறான், அவனுக்கு நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணணும் இப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதை வந்து நம்ம ஒவ்வொரு தேரியிலையும் பார்க்கலாம். ஓகேவாடா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். குட் மார்னிங். என்னோட தியரி வந்துட்டு ஜான் லாக்கீஸ் டேபுலா ராசா தியரின்னு சொல்லுவாங்க. why it is named as tabula rasa அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tabula rasa is a Latin term which translates to blank slate அப்படிங்கிறது. அவர் சொல்ல வர விஷயமே அதுதான். he says that not only students but adult நம்மளாக இருந்தாலுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் அந்த விஷயத்தை பற்றியோ இல்லை ஜென்ரலாகவே ஒரு குழந்தையோட மைண்ட் எப்படின்னா ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி, ஒரு கேன்வஸ் மாதிரி இருக்கும். அவங்க வந்துட்டு பியூராக என்வாயன்மெண்ட்டில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ்னால தான் ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ணி இந்த உலகத்தில் இருக்க நிறையா திங்ஸை வந்துட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு அவர் சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஓகே, நீங்கடா? நான் வந்து கிளாசிக்கல் கண்டிஷன் தியரி பற்றி சொல்கிறேன். கிளாசிக்கல் கண்டிஷன் தியரியில் வந்து பேவ்லோஸ் அப்படின்றத தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டாகை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ டாகுக்கு வந்து ஃபுட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. லைக் இப்போ ஃபுட்டை வச்சு எடுத்தோன்னே அதை வந்து சாப்பிடாம அது கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து இந்த இது வந்து பெல் அடிச்சாலும் நீ சாப்பிடணும், இல்லை இந்த இதை வந்து இந்த மாதிரி உனக்கு ஆர்டர் கொடுத்தாலும் நீ சாப்பிடணுன்ற மாதிரி அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படி நமக்கு லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் நம்ம கம்பேர் பண்ண முடியும் பார்த்தோம்னா, இது வந்து நம்ம இப்போ ஸ்கூலில் வந்து பெல் அடிக்கிறாங்க, அந்த டைமில் வந்து குழந்தைங்க வந்து டக்குன்னு பேக் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ படிக்கணும் அப்படின்றது லாங்குவேஜில் வந்து பார்க்கும்போது வந்து லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் கம்பேர் பண்ணும்போது எப்படி பார்க்கலாம்னா, இப்போ ஒவ்வொரு பெல் வந்து நமக்கு அடிக்கும்போது நம்ம பண்ண போனால் அடுத்த கிளாஸ் இதுதான் அப்படின்னு அதுக்கேற்ற நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல. இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓரியன்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து பிளாட்டோஸ் தெரியுமா? பிளாட்டோஸ் என்ன சொல்கிறாருன்னா, லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். லாங்குவேஜ்ன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் த்ரூ ரீசனிங். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு டாபிக் பற்றி யோசிக்கிறோமோ இல்லை ஏதாவது பண்ணுறோமோ அது வந்து லாங்குவேஜ் த்ரூ பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து நம்ம என்ன படிக்கிறோம்னாலுமே அது வந்து லாங்குவேஜ் த்ரூ நம்ம வந்து அதை படித்து அண்ட் அதுக்கு வந்து நம்ம கொஷின்ஸ் கேட்டு அதுக்கு நம்ம வந்து ரீசன் பண்ணணும். திங்க் அண்ட் ஆன்சர் இதுதான் அவர் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக. அண்ட் செகண்டாக வந்து டைலாக் மெத்தட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு கான்வர்சேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளால லாங்குவேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோடைய இன்ட்ராக்ஷன். ஸோ டீச்சர் ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டைலாக் மெத்தடில் கொண்டு போகலாம். அண்ட் தேர்ட் திங் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ரீகலெக்டிங். ஸோ ரீகலெக்டிங்னா இப்போது நம்மளுடைய ஐடியாஸ்ன்றது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி தெரியணும். ஸோ அந்த ஐடியாஸை வந்து நம்ம லாங்குவேஜ் த்ரூ திங்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த ஈஸியாக வந்து நம்மளால் அந்த நாலேஜை கலெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம லாங்குவேஜ்லையோ இல்லை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜ் எது இருக்கிறோமோ அதை வந்து ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு ஒரு மீன்ஸாக வந்து இருக்கும் ரீகலெக்டிங்கிற ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்த்தாக வந்து டீச்சர்ஸ் வந்து கைட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை. இப்போ வந்து அவங்க நாலேஜ் த்ரூ திங்க் பண்ணுறதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஐடியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து திங்க் பண்ணுற எபிலிட்டியை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக சொல்கிறாரு. இதுதான் பிளாட்டோடைய ஐடியா. நான் வந்துட்டு ஹியூமன்ஸ் கல்ச்சர் தியரி சொல்ல போகிறேன்னா, வாட்ஸ் ஹியூமன் இஸ் said is
விஷயம் பண்ணுறோன்னா நம்ம யாராவது பாராட்டிக்கிட்டே இருந்தால் அது நமக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், இன்னும் வந்துட்டு அதிகமாக அதை பற்றி கற்றுக்கணும் அப்படிங்கிறது தோணும். அதே மாதிரி தான் வந்து கிளாஸில் வந்து இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணாங்கன்னா அது தப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணோன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இன்னும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், கரெக்டாக ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறது சொல்கிறது ஸ்கின்னரோட தியரி. ஓகேடா. இப்போ எல்லாத்தோட தியரியும் பார்த்தோம் இல்லையா? எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, லாங்குவேஜ்க்கு நம்ம எப்படி வந்து லேர்ன் பண்ணி கொடுக்குறது, மொழியை வந்து எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறது அப்படின்ற விஷயத்தை தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இல்லையாடா? இப்போ இதன் மூலமாக ஒரு மாணவனுக்கு நம்ம ஒரு ஆசிரியர், ஃப்யூச்சர் டீச்சர்ஸ் இல்லையா, நாம் எப்படி மோட்டிவேட் பண்ணணும், நம்ம அந்த குழந்தைங்களை எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு போகணுன்றதை இவங்க தியரியை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ.